ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஓவியன் ஆக வேண்டும் என ஆசை. முறையாக பயிற்சி ஏற்காத அவன் இலை, பாறை, மரப்பட்டை என பலதிலும் வரைந்து தன்னை சிறிது சிறிதாக வளர்த்து கொண்டான். ஆனால் அதனை மீறி அவனுக்கு எப்படி வளர்வதென தெரியவில்லை. ஒரு நாள் அவன் கிராமத்திற்கு உலகின் தலைசிறந்த ஓவியர் ஒருவர் வருகிறார். அவர் இந்த சிறுவனை பற்றி கேள்விப்பட்டு அவனை பார்க்க ஆவலாய் இருக்க, மக்களும் அவனை அந்த ஓவியரிடம் கொண்டு வந்து காண்பிக்கின்றனர். அவனது படைப்புகளை கண்ட அந்த ஓவியர் அவனை தோள் தட்டி வெகுவாக பாராட்டுகிறார். இதில் ஊக்கமடைந்த சிறுவன் தன்னை வளர்த்து கொள்ள இன்னும் அதிகமாக முயற்சி மேற்கொள்கிறான். அந்த துறையையே தேர்ந்தெடுத்து அதனை படித்து அதில் நாடே மெச்சும் ஒரு தலைசிறந்த ஓவியனாகிறான். ஒரு நாள் அவனது படைப்புகளை நகரத்தில் இருக்கும் ஒரு கேலரியில் வைக்கிறான். அத்தனை ஓவியங்களையும் கண்ட மக்கள் அவனை வெகுவாக பாராட்டுகின்றனர். அவனது இந்த வெற்றிக்கு என்ன காரணம் என கேட்கையில், சிறு வயதில் தன்னை ஊக்கப்படுத்திய அந்த மாபெரும் ஓவியரும் மனம் நிறைய அவன் முயற்சி செய்ததுமே காரணம் என கூறுகிறான். இந்த சிறுகதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஊக்கமும் மன உறுதியும் முயற்சியும் நமக்கான கனவில் ஒரு தீயை ஏற்றி வைக்கும். நமது ஆரம்பம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, தடைகளை தகர்த்தெறிந்து நமது குறிக்கோளை நோக்கி செல்லும் போது நமது லட்சியம் நம்மை வந்தடையும்.